சர்ச் பெல் வாசல் தமிழ் 348 வேலைவாய்ப்பு தேடி அதற்காக தேர்வு எழுத முயற்சிக்கும் இளைஞர் அத்தனை பேருக்கும் நாங்கள் கொடுக்கும் இந்த தகவல்கள், இந்த குறிப்புகள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தேர்வை நல்ல விதமாக எழுத உங்களுக்கு நல்ல ஆசிரியரை கூறுகிறோம். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதைக்கான முக்கியமான குறிப்புகளை தந்திட்டோம். பேங்க் எக்ஸாமுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இப்போது விளக்கத்தை கொடுக்க போகிறோம். விளக்க உரை. பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். உற்பத்தி மற்றும் நுகர்வு விளக்க முறை, அதாவது கன்சம்ஷன் சொல்லும்போது நுகர்வு. பொருளியலில் நுகர்வு என்பது பண்டங்களினதும் சேவைகளினதும் பயன் பெறுதற்குரிய இறுதி பயன்பாட்டை குறிக்கும். நுகர்வு என்பது தற்போதைய தேவைகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய வளங்களை பயன்படுத்துவதாகும். இது எதிர்கால வருமானத்தை பெறுவதற்கு செலவிடப்படும் முதலீட்டுக்கு முரணாக காணப்படுகிறது. நுகர்வு என்பது பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அவ்வாறு அந்த அறிவுரையில் பார்க்கும்போது நமக்கு இது மிகவும் முக்கியமானதாக மட்டுமல்ல, இதனை உங்களது பொது அறிவுக்கு உண்மையிலேயே உதவிகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதற்குரிய ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் நுகர்வு என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் பயன்பாடு ஆகும். அதே நேரத்தில் நுகர்வு செலவு என்பது அந்த பொருட்கள் மற்றும் சேவைகள் வாங்குவதாகும். நுகர்வு என்பது பொருளாதாரத்தின் செழுமையும் முக்கிய குறிகாட்டியும் ஆகும் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜிடிபி கணக்கிட பயன்படுகிறது. உற்பத்தி மற்றும் நுகர்வு இதன் விளக்கம். அடுத்தது ப்ரொடக்ஷன், உற்பத்தி என்பது பல்வேறு உள்ளீடுகளை ஒருங்கிணைத்து வெளிப்பாட்டை உருவாக்குவதற்காக பொருள் மற்றும் பொருளற்றது வெறுமனே இந்த குறியீடு மதிப்புள்ள மற்றும் தனிநபர்களின் பயன்பாட்டிற்கும் பங்கிற்கும் ஒரு பொருள் அல்லது சேவையாக இருக்கும். உற்பத்தி என்பது முடிக்கப்பட்ட பொருள்களுக்கு உள்ளீடுகளை மாற்றுவதை உள்ளடக்கிய செயல்முறையாகும். இது சில நேரங்களில் தயாரிப்புகளை உருவாக்குவதை கொண்டுள்ளது. உற்பத்தி முறை மனித தேவைகளை பூர்த்தி செய்ய மேற்கொள்ளப்படுகிறது. நுகர்வு என்பது ஒரு பொருள் பயன்படுத்தப்படும் ஒரு செயல்முறையாகும். மூலதன பொருட்கள் என்பது ஒரு வணிகத்தில் நுகர்வோர் அல்லது பிற மூலதன பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள். நுகர்வோர் பொருட்கள் என்பது நுகர்வோர் பயன்படுத்தும் பொருட்கள். மூலதன பொருட்களில் கட்டடங்கள், இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் போன்ற பொருட்கள் அடங்கும். உணவு உபகரணங்கள், உடைகள் மற்றும் வாகனங்கள் ஆகியவை நுகர்வோர் பொருட்களின் எடுத்துக்காட்டுகள். பொருளியல் நுகர்வு என்பது
பண்டங்களினதும் சேவைகளினதும் பயன் பெறுவதற்குரிய இறுதி பயன்பாட்டை குறிக்கும் உற்பத்தி. உற்பத்தி என்பது மனித தேவைகளை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யும் செயல்முறையாகும். தயாரிப்பு செயல்முறையின் விளைவாகும். உற்பத்தி என்பது பல்வேறு உள்ளீடுகளை ஒருங்கிணைத்து வெளிப்பாட்டை உருவாக்குவதற்காக பொருள் மற்றும் பொருளற்றது வெறுமனே அந்த வெளியீடு மதிப்புள்ள மற்றும் தனிநபர்களின் பயன்பாட்டுக்கு பங்களிக்கும் ஒரு பொருள் அல்லது சேவையாக இருக்கும். நீங்கள் இந்த தமிழாக்கத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது கூடுதல் விவரத்தை பெற முடியும். ஆகவே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கும் ஆங்கில வெளியீடையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் பொருளாதாரத்தில் வளங்கள் என்று இருக்கிறது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவில் இருக்கும் என்பதையும் பார்ப்போம். வளங்கள் என்பது நிறுவனங்கள், உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள், நிதி சொத்துக்களை வழங்குபவர்கள் அல்லது பிற பொருளாதார முகவர்கள், சந்தை அல்லது ஒரு தனிநபருக்கு தயாராக மற்றும் வழங்கக்கூடிய வளத்தின் அளவு. தேவை அது டிமாண்ட் என்று எக்கனாமிக்ஸில் வரும். பொருளாதாரத்தில் தேவை என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட விலையில் நுகர்வோர் தயாராக இருக்கும் மற்றும் வாங்கக்கூடிய ஒரு தயாரிப்பு அல்லது சேவையின் அளவு. தேவை என்பது ஒரு கான்செப்ட், அதாவது இது ஒரு யூனிட் நேரத்துக்கு வெளிப்படுத்தப்படுகிறது மற்றும் தொடர்ச்சியான கொள்முதல் ஓட்டத்தை குறிக்கிறது. ஒரு கொள்முதல் எவ்வாறு நடக்கிறது என்பதை, அந்த கொள்முதலை வைத்து தேவை எந்த அளவில் விநியோகத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையதாக இருப்பதும் அறியலாம். மேலும் அவற்றின் விநியோகத்துடன் தேவையை பூர்த்தி செய்யும் வணிகங்கள் அதிகரித்து லாபம் மற்றும் பிராண்ட் விழிப்புணர்விலிருந்து பயனடையும். தேவையை பாதிக்கக்கூடிய காரணிகள், அதாவது பின்வருமாறு ஒரு தயாரிப்பு அல்லது சேவையின் முறையீடு போட்டியிடும் தயாரிப்புகளில் கிடைக்கும் தன்மை, நிதியுதவி கிடைப்பது மற்றும் ஒரு தயாரிப்பு அல்லது சேவையின் உணரப்பட்ட கிடைக்கும் தன்மை. பொருளாதாரத்தில் தேவைக்கு உதாரணம் திரைப்பட டிக்கெட்டுகள். திரைப்பட டிக்கெட்டுகளின் விலை குறைந்தால் திரைப்படங்களுக்கான தேவை அதிகரிக்கும். திரைப்படங்களுக்கு செல்வதால் கிடைக்கும் பயன் விலையை விட அதிகமாக இருக்கும் வரை தேவை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் விநியோகம் என்ன? வாட் இஸ் சப்ளை? பொருளாதாரத்தில் விநியோகம் என்பது மொத்த வெளியீடு, வருமானம் அல்லது செல்வம் தனி நபர்களுக்கிடையே அல்லது உற்பத்தி காரணிகளிடையே உழைப்பு, நிலம் மற்றும் மூலதனம் போன்றவை விநியோகிக்கப்படும் முறையாகும். பொது கோட்பாட்டிலும் உதாரணமாக அமெரிக்க தேசிய வருமானம் மற்றும் தயாரிப்பு கணக்கிலும் ஒவ்வொரு யூனிட் வெளியீட்டும் வருமானத்தின் ஒரு யூனிட்டுக்கு ஒத்திருக்கிறது. பொருளாதாரத்தில் வளங்கள் என்பது நிறுவனங்கள், உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள், நிதி சொத்துக்களை வழங்குபவர்கள் அல்லது பிற பொருளாதார முகவர், சந்தை அல்லது ஒரு தனிநபருக்கு தயாராகும் மற்றும் வழங்கக்கூடிய வளத்தின் அளவு. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், உழைப்பு, நேரம், மூலப்பொருட்கள் அல்லது வேறு ஏதேனும் பற்றாக்குறை அல்லது மதிப்புமிக்க பொருளில் வளங்கள் இருக்கலாம். இப்போது நாம் சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலும் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். சில கேள்விகள் இந்த பகுதியில் தந்திருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டியது, தமிழில் உள்ளது, ஆங்கிலத்திலும்
இதே பகுதியில் வருவது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நீங்கள் நிச்சயம் அதை காப்பி எடுத்து பிரிண்ட் போட்டு தரலாம். கேள்வி 1. பொருளாதாரத்தின் 3 முக்கிய பிரச்சனைகள் என்ன? பதில்: பொருளாதாரத்தின் 3 முக்கிய பிரச்சனைகள்: என்ன உற்பத்தி செய்ய வேண்டும், எப்படி உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது. இது முதல் கேள்விக்கு பதில். 2. மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு 2 உதாரணங்களை கொடுங்கள். மைக்ரோ பொருளாதாரத்தின் 2 எடுத்துக்காட்டுகள்: தனிநபர் வளங்கள் மற்றும் தனிப்பட்ட தேவை. மேக்ரோ பொருளாதாரத்தின் 2 எடுத்துக்காட்டுகள்: மொத்த வளங்கள் மற்றும் மொத்த தேவை. கேள்வி 3. பற்றாக்குறையை வரையறுக்கவும். பதில்: பற்றாக்குறை என்பது தேவையுடன் ஒப்பிடும்போது வளங்களின் பற்றாக்குறையை குறிக்கிறது. கேள்வி 4. ஒரு பொருளாதாரத்தில் வளங்களின் வளர்ச்சி எதில் காட்டுகிறது? ஆ. இடதுபுறம் மாறுதல். ஆ. மாறாத பிபிசி. சி. வலதுபுறம் மாற்றம். இ. மேலே எதுவும் இல்லை. பதில் சி. வலதுபுறம் மாற்றம். கேள்வி எண் 5. பொருளாதாரத்தில் வாய்ப்பு செலவுக்கான மற்றொரு பெயர் என்ன? ஆ. பொருளாதார பிரச்சனை. ஆ. மார்ஜினல் செலவு. சி. மொத்த செலவு. இ. பொருளாதார செலவு. பதில் ஆ. பொருளாதார பிரச்சனை. கேள்வி 6. சந்தை ஆராய்ச்சியில் மத்திய பொருளாதாரம் தீர்க்கப்படுகிறது. ஆ. பொருட்களுக்கான தேவை. ஆ. பொருட்கள் வளங்கள். சி. திட்டமிடல் அதிகாரம். இ. சந்தை வழிமுறை. பதில் இ. சந்தை வழிமுறை. கேள்வி எண் 7. சணல் தொழிற்துறையின் பொருள் மேக்ரோ பொருளாதாரத்தில் படிக்கிறதா? ஆ. உண்மை. ஆ. பொய். சி. இருக்கலாம். இ. சொல்ல முடியாது. பதில் ஆ. பொய். கேள்வி எண் 8. உற்பத்தி சாத்தியக்கூறு எல்லை என்ன? பதில்: உற்பத்தி சாத்தியக்கூறு எல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளங்கள் நிர்ணயிக்கப்படும் போது உற்பத்தி செய்யப்படும் 2 சேர்க்கை பொருட்களுக்கான அதிகபட்ச வெளியீட்டு சாத்தியத்தை சித்தரிக்கும் வளைவு ஆகும். கேள்வி 9. மாற்றத்தின் விளிம்பு விகிதத்தை வரையறுக்கவும். மார்ஜினல் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் MRP என்பது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பின் விகிதமாகும். இது மற்றொரு தயாரிப்பை தயாரிக்க தியாகம் செய்யப்படுகிறது. MRT = AY/AX. கேள்வி 10. திட்டமிட்ட பிபியிலிருந்து நல்ல Xஇன் MRTயை மதிப்பிடவும். தயாரிப்பு சாத்தியம் நல்ல X அலகின் உற்பத்தி, நல்ல Y அலகின் உற்பத்தி. இதெல்லாம் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த கணக்கை பார்த்து கொள்ளுங்கள். நல்ல X அலகின் உற்பத்தி, நல்ல Y அலகின் உற்பத்தி MRT = AY/AX. ஓகே. இப்போது கேள்வி எண் 11. பிபிசியை